லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். இத்தனை மாற்றங்களை நீங்க முன் வைக்கிறீங்களா, இது எப்படி சாத்தியப்படுத்துவீங்க? அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? வெற்றி தான். ஒத்த ஓட்டுல உலகம் திரும்பி பார்க்குற மாறுதலை செய்ய முடியும். ஒரு ஓட்டில் வெற்றி கிடைக்குமா? ஒவ்வொரு ஓட்டிலையும் தான் வெற்றி கிடைக்கும். புரட்சி என்பது ஒரு பொறி தான். வெற்றியை எனக்கு கொடுங்க, எப்படி மாத்துறேன்னு பாருங்க. இப்போ கழுதப்பால் உலகத்தில் அதிக சந்தை இருக்கு. 5000 7,000 ரூபாய்க்கு 1 லிட்டர் பால் போகுது. எனக்கு கழுத வளர்க்குறது சிரமம் இல்லையே. எருக்களஞ்செடியிலிருந்து எடுக்கிற வெண்பட்டு, அந்த எருக்களஞ்செடியிலிருந்து எடுக்கிற நூல்ல இருந்து தயாரிக்கிற பட்டு தான் உலகத்தில் விலை உயர்ந்த பட்டு. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அந்த எருக்களஞ்செடி விடவா என்னால் வளர்க்க முடியாது தெரியுது. இப்போ எங்கு பொருளாதாரம் இருக்குன்னு தேடல் இல்லை, எங்கு நிலையான வருவாய் இருக்குன்னு தேடல் இல்லை. அடுத்த தேர்தலை சிந்திக்கிற அரசியல்வாதிகள், அடுத்த தலைமுறை சிந்திக்கிற தலைவர்கள் எங்களுக்கு இல்லை. பிரச்சனை தான். அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். இல்ல, அதுக்கான இலக்கு ஏதாவது இருக்கான்னு. ஒரு தேசிய விடுதலைக்கு, ஒரு உரிமைக்கு போராட்டத்துக்கு நிக்கிறவன் ஒரு கால வரையறையை முடிவு பண்ணிட்டு களத்துல நிக்க முடியாது. இந்த போரை இத்தனை நாள்ல முடிவுக்கு கொண்டு வருவேன்னு ஒரு போர் வீரன் நிக்க முடியாது. அதனால காலம் எடுக்கும். உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், மாறுதல் என்பது மகத்தான ஒன்று. அந்த மாறுதல் நிகழ்வதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிறது. அந்த காலம் வரை பொறுத்திருக்க முடியாத மக்கள் இருக்கிறதை சகித்து கொண்டு வாழ பழகிக் கொள்கிறார்கள். அதனால் மாறுதல் நிகழாமலே போகுதுங்கிறான். ஆனால் நாங்க இருக்கிறதை சகித்து கொண்டு வாழ தயாரா இல்லை. ஏன்னா எங்க பரம்பரை அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுன்னு போராடி செத்தது. மண்டிட்டு வாழணும்னா மானத்தோடு மாண்டு போகலாம்னு போராடி செத்த பரம்பரை. அதனால நான் சமரசங்களுக்கோ தாழ்த்தி கொள்வதற்கோ தயாரா இல்லை. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். குறுக்கு வழியில் போய் வெற்றியை தொடுவதற்கு நேர் வழியில் போய் தோல்வியை தொடுவது மேன்மையானதுன்னு நினைக்கிறேன். நான் 15 ஆண்டுகளா விதைச்சிருக்கேன். இப்போ 36 லட்சம் வாக்குகள் அறுத்திருக்கேன். ஒருவேளை இது 1,20,00,000 ஆயிடுச்சுன்னா நான் அறுவடை வந்துடும். இல்லைன்னா எனக்கும் பின்னாடி ஒரு தலைமுறை வந்து சுதந்திரமா இருக்கும். ஆனா அடித்தளம் என்னோடதான் இருக்கும். எங்க ஐயா தேவரமான்ல சொல்லுவார், சிவாஜி, விதை ஓ மகன் சாப்பிடுவான், அவன் மகன் சாப்பிடுவான், ஆனா விதை நான் போட்டதும் பாரு. அதுதான் முக்கியம். என் முன்னோர்கள் என் மொழி செத்துறக்கூடாதுன்னு செத்துருக்கான், என் இனம் செத்துறக்கூடாதுன்னு செத்துருக்கான். அவன் செத்தது இந்த செடி நல்லா வளர. ஒருவேளை என்னால முடியல, நான் உரமா இருக்கேன், இன்னொரு செடி, அடுத்த தலைமுறை செடி நல்லா வளரட்டும். அதான் ஒரு தலைவனுக்கு அழகு. நானே சாதித்து முடிப்பேன் இல்லை, சாதித்து எனக்கும் என்னால முடியலனா எனக்கும் பின்னாடி சாதிக்கு முடிக்கிற ஒரு தலைமுறையை நான் தயார் செய்வேன் இருக்கான் பாருங்க. அவன் தான் தலைவன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பின்னாலும் நிறைய சீமான்கள் வருவார்கள். அது பாப்பீங்களே. 234 இடத்துல நான் விட்டுட்டு போனாலும் என் பிள்ளைங்க விட மாட்டாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். என் தலைவன் விட்டுட்டு போயிட்டாரு, அவன் பிள்ளை நான் விட்டனான்னு பாருங்க. இது தொடர் ஓட்டம், ரிலே ரேஸ். அதை புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நீங்க களத்துக்கு போறீங்க, மக்கள்கிட்ட பேசும்போது நிறைய ஒரு சில இடங்கள்ல பார்க்கும்போது ஒரு விரக்தியோ இல்ல அயற்சியோ தெரியுது. நீங்க சில இடங்கள்லாம் சொல்றீங்க, என்னை ஜெயிக்க வைக்கல, எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா நீங்களே எனக்கு சோத்துல விஷத்தை வச்சு கொண்டிருக்கின்ற. இல்ல, அது விரக்தியில சொல்றது இல்ல, அது விரக்தியில சொல்றது இல்ல. அவனுக்கு வலியை உணர்த்துறதுக்கான வார்த்தை. வலியை உணர்த்தணும். வலியை எப்படி கத்துறது? எத்தனை தடவை என்ன கத்திட்டு இருக்கிடுவேன், உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லணும். ஒண்ணு போடு, இல்ல அவனுக்கே போட்டு என்ன சூடாட்டம் போடுறது, ரோட்டம் போடுறதுன்னா இது சாப்பாட்டுல வச்சு கொண்டு விட்டு நிம்மதியாரு எப்படியோ பொழைச்சிட்டு போனோம். ஏன்னா பார்க்க சகிக்கல. என் தாளப்பேன் அங்க கொடுத்து ஆமா கொடுத்து வாழ்ந்த பரம்பரை. என் கை இப்படிதான் இருந்திருக்கு, இப்படி இருந்ததில்லை. உலகத்துல நாட்டை ஆண்ட மன்னன்ல வள்ளல்கள் இனத்துல தான் இருந்திருக்கான். 7 வள்ளல் இருந்திருக்கான். அந்த வாரிசு வேட்டி சேலைக்கு அரிசி பருப்புக்கு கையேந்துறது தன்மானமிக்க எந்த தமிழ் மகனாலையும் சகிக்க முடியாது. நான் கையேந்தனா பிச்சைங்கிறாங்க, நாடே கையேந்தனா இலவசங்கிறாங்க. யாரு நீங்க எங்களுக்கு இலவசம் கொடுக்கு? எங்கிருந்து கொடுக்குறீங்க? இலவசத்துல இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். பதில் சொல்லிட்டு கொடுங்க. யாரை வச்சு கடன் வாங்குறீங்க? ஒன்னும் மக்களின் நலன், மண்ணின் வளம், நாட்டடமான வச்சு கடன் வாங்குறீங்க. அதனால உங்களால தவிர்க்க முடியல. மெட்ரோ என்னோட திட்டமா? ஏர்போர்ட் என்னோட திட்டமா? 6111 போர்ட் என்னோட திட்டமா? துறைமுகம் முதலாளிகளோடது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மாட்டு சாணியில எத்தனை லட்சம் டன் உயிர்வெளிங்கிற இந்த எரியாற்று பயோகஸ்
மீத்தேன் தயாரித்துக்க முடியும் என்பது. எதுக்காக நீ என் மண்ணை தோன்ற, என் பூமி தாய் ஈரக்குலை எதுக்காக இருக்கிற? பதில் வச்சிருக்கீங்களா? மாட்டு சாணத்தில் எடுக்க முடியும்னு ஒரு மாற்று வழி, மரபு வழி எரிகாற்று இருக்கும்போது எதுக்கு சொல்றேன்? இப்போ நீட்டு தேர்வு நடத்துகிற முதலாளியார் இந்திய அரசு நடத்துது. அமெரிக்காவின் புரோமெட்ரிக் இந்த தனியார் நிறுவனம். என் நாட்டில் தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்கணும், தேர்வு செய்து கொடுக்கணும்னு அமெரிக்காவில் ஒரு முதலாளிக்கு எந்த கோயில்ல வேண்டுதல்? லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.